ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் விலாக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன விலாக்ஸில் இது போட்டிருக்கோம் அப்படின்னா, இது வந்து முத்தாலம்மன் கோவில் திருவிழா. இது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் இந்த திருவிழா நடக்கும். இதில் வந்து கழுகு மரம் ஏறுவாங்க. அதோட விலாக் தான் இது. அந்த மரம் தான் இது. இதில் 3 மரம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 வந்து கொஞ்சம் சின்ன மரமாக இருக்கும். அதை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து பெரிய மரம். இதோட நீளம் எவ்வளோனா 65 அடி. இது வந்து எங்கள் ஊரில் இருக்க ஒரு தோட்டத்தில் தான் வந்து வெட்டினாங்க. அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு விலாகில் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து மரத்தோட வந்து பட்டையெல்லாம் முடிச்சுட்டு அதில் வந்து கேப்ப மாவும் விளக்கெண்ணையும் கலந்து மரம் ஃபுல்லாக தடவிருக்காங்க. தடவி வச்சு தான் மரத்தை காய வச்சு இதை நிமித்துறாங்க. இது நிமித்துறதுக்கு வந்து ஜேசிபி எல்லா சைடும் வந்து கயிறு வச்சு ஆளுங்களை வச்சு இதை நிமித்துவாங்க. அதோட விலாக் தான் இது ஃபுல்லாக இருக்குது. அது முடிஞ்சிட்டு மரத்தில் வந்து எப்படி ஏறுறாங்க, படுகளம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு ப்ரொசீஜர். அது முடிச்சுட்டு இதில் வந்து எப்படி ஏறிட்டு மேலே உச்சியில் வந்து அந்த இதை எடுத்துகிட்டு இறங்குறாங்கன்றது ஃபுல்லாகவே இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மரத்தை வந்து ஆளுங்களும் குச்சி ஜேசிபிலாம் வச்சு மரத்தை நிமித்துற ப்ரொசீஜர். இப்படி தான் வந்து எல்லா சைடும் கயிறு கட்டி வந்து மரத்தை நிமித்துவாங்க. இதுக்கு வந்து எல்லாரோட உழைப்பும் தேவை. இது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. இது வந்து கொஞ்சம் கஷ்டமானது. எல்லா சைடுமே வந்து எல்லா ஊருக்காரங்களும் இருந்து ஹெல்ப் பண்ணி மரத்தை வந்து கயிறால் இழுத்து பேலன்ஸ் பண்ணி வந்து எல்லா சைடும் இருக்க ஒரு புளிய மரம், வேப்ப மரம், இல்லைன்னா போஸ்ட் மரம் அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து பேலன்ஸ் பண்ணி வந்து கட்டுவாங்க. மரம் சாஞ்சு விழுக்காமல் இருக்கிறதுக்காக. இது வந்து 5 கிராமம் சேர்ந்து சாமி கும்பிட்ற வந்து ஒரு திருவிழா ஃப்ரெண்ட்ஸ், முத்தாலம்மன் கோவில். அது இல்லாமல் அதை சுற்றி இருக்க மற்ற கிராமத்தில் இருந்து வந்து ஊர்க்காரங்களாம் வந்து வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய கழுகு மரம் நிமித்தி முடிச்ச பிறகு இந்த சின்ன குட்டி கழுகு மரத்தில் படுகளம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் அந்த ஒயிட் கலரில் துணி இருக்குல்ல, அது முன்னாடி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்ன குழந்தைங்களை வச்சு. அது முடிஞ்ச பிறகு இந்த 2 குட்டி கழுகு மரத்தில் இருந்தும் வந்து இறங்குறவங்க இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய கழுகு மரத்தில் வந்து ஏறவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதோட ஃபுல் உயரம். கீழே இப்போ தான் ஏற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களால முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த மரத்தில் மட்டும்தான் வந்து அந்த எண்ணெயும் கேப்பமாவும் கலந்து பூசியிருப்பாங்க. அந்த 2 குட்டி மரத்துலேயும் பூச மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏறுறாங்க. ஒருத்தர் கீழே ஒருத்தர் வந்து ஒருத்தவங்களை தாங்கி அவங்க தோள்பட்டையில் ஏறி ஏறுவாங்க. அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குன்னு வந்து சில குறிப்பிட்டவங்க மட்டும்தான் இருப்பாங்க. விரதம் இருந்து இந்த மரத்தில் ஏறுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க காப்பு கட்டியிருப்பாங்க. காப்பு கட்டி விரதம் இருந்து தான் இருப்பாங்க. எல்லாருமே வந்து இந்த மரத்தில் ஏற முடியாது ஃப்ரெண்ட்ஸ். காப்பு கட்டி விரதம் இருந்து அந்த குறிப்பிட்ட பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்து இதில் ஏறுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இதில் ஏறுறதுக்கு வந்து உரிமை இருக்குது. அவங்க விரதம் இருந்து இதை பயபக்தியாக செஞ்சு மேலே ஏறுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பாதி தூரம் வந்திருக்காங்க. இதில் வந்து ஏற முடியாத போது வந்து வேட்டியை வந்து கீழேருந்து மேலே தூக்கி போடுவாங்க. அவங்க வந்து அதை பிடிச்சி கட்டி அதில் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அதை காலில் மாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவாங்க. அதுக்கு பின்னாடி வரவங்க வந்து கீழே இருக்க ஒரு வேட்டியை கழட்டி ஃபஸ்ட்டு மேலே போகிறவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க அதை வாங்கி மேலே கட்டி அவங்க மேலே ஏற கீழே இருக்கவங்க கழட்டி கொடுத்துக்கிட்டே வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஃபைனலாக மேலே ஏறிட்டாங்க. லாஸ்ட்டாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அவர் மேலே ஏறின உடனே அவருக்கு வந்து சாமியோட அருள் வந்துருச்சு. பாருங்கள், அவர் மேலேருந்தே அவர் மேலே சாமியோட அருள் இறங்கியிருக்கு. அதை ஆடிட்டுருக்காரு. அதோடையே தான் பேலன்ஸ் பண்ணி மேலே பிடிச்சிருக்காரு.
இது வந்து அவருக்கு அருள் வந்து முடிஞ்ச பிறகு கொஞ்சம் அவராக வந்து அந்த மேலே கட்டியிருக்க அந்த முடிச்சை கழட்டி அவர் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்குறது ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேலே கட்டியிருக்க கயிறுலேருந்து ஒரு கயிறை மட்டும் கழட்டி விட்டுருவாங்க. அந்த கயிறை பிடிச்சிட்டு அவங்க மேலே இருக்கவங்க வந்து மரத்தை அப்படியே சுற்றி சுற்றி கீழே இறங்குவாங்க. கீழே அவங்களுக்கு இறங்குறதுக்கு பேலன்ஸ், ஏன்னா கால் வந்து ரொம்ப அசந்து போயிருக்கனால கயிறை பிடிச்சிட்டு இறங்குனா அவங்களால சீக்கிரமாக இறங்க முடியும்னு இந்த ப்ரொசீஜர் செய்வாங்க. கீழே வரும்போது வந்து கீழே நிற்கிறவங்க வந்து அவங்க அதை தாங்கி பிடிச்சி தூக்கிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். முச்சாபுரியை சேர்ந்த வாட்சர் மொட்டையாண்டி மகன் பாலசுப்ரமணியம் அவர்கள் ரூபாய் 100 மனையடி வீரருக்கு நன்கொடை அளித்துள்ளார்கள். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கீழே இறங்குவாங்க. முருகன் கோயில் பூசாரி லட்சுமணன் அவர்கள் மறையர் வீரருக்கு ரூபாய் 100 நன்கொடை அளித்துள்ளார்கள். எல்லாம் கை தட்டுவீங்களா? உற்சாகப்படுத்துங்க, எல்லாரும் உற்சாகப்படுங்க, மக்கள் பொதுமக்களை உற்சாகப்படுத்துங்க. வீரருக்கு கை தட்டுங்கப்பா, கை தட்டுங்கப்பா, உற்சாகப்படுங்க, விசிலடிங்க. சத்தம் அப்பா அப்பா அதே கை தட்டுங்கப்பா. ஃபைனலாக அவர் வந்து உச்சியிலேருந்து கீழே இறங்கின பிறகு அவரை எல்லோரும் அப்படி சேர்ந்து தூக்கிட்டு கோயிலை சுற்றி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் கீழே இறங்கும்போது மறுபடியும் அவருக்கு அருள் வந்துருச்சு. அருளோடு அவரை கீழே இறக்கி கொண்டு வராங்க. கோயிலை சுற்றி வந்து கோயில் முன்னாடி நிற்க வச்சு அவரை சாமி கும்பிட்டு 90 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவர் கையில் எல்லோரும் 90 வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து இந்த கழுகுமர ஏறுறது வந்து இந்த இதோட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இப்போ கோயிலை சுற்றி வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். கீழே அவர் நின்று அவரை சாமி முன்னாடி சாமி கும்பிட்டு